ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எதை பற்றினா, பேன் கரெக்ஷன் ஃபார்மு ஆன்லைனில் எப்படி பண்ணுறது, ரீப்ரிண்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆன்லைனில் பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின முழு தகவலும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துடும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக வந்து வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப் வந்து இருக்குது. அதில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணுற வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம யூடியூப்புக்குன்னு தனியாக வந்து வாட்ஸ்அப் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுற அதே டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் செக் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஃபார்ம், ஓகேங்களா, பேன் கரெக்ஷன் ஃபார்ம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பேன் ரீப்ரிண்ட்டு, இல்லை மைனர் டு மேஜர் மாற்றுறது, இல்லை ஃபிசிக்கல், அதாவது இன்ஸ்டன்ட் கார்டு, பேன் கார்டு டு ஃபிசிக்கல் கார்டு மாற்றுறது, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம தேவையானதாக வந்து டாக்குமெண்ட்னு பார்க்குறப்ப ஆரம்பத்தில் வந்து வெறும் பேன் ரீப்ரிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு மட்டும் இருந்துச்சு. ஃபோட்டோ சிக்னேச்சர் நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கரெக்ஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக வந்து வைக்கணும். ஸோ அதனால் டாக்குமெண்ட் வந்து கொஞ்சம் எவ்வளோ இருக்கோ, கஸ்டமர் டாக்குமெண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டாக்குமெண்ட்டு என்னென்ன இருக்கோ, அதாவது ஆதார், பேன் கார்டு மஸ்ட்டாக வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கும் ஒரு ப்ரூஃப் வைக்கணும். இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் ப்ரூஃபு நம்ம கஸ்டமர்கிட்ட அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த ப்ரூஃபும் வைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணுறது வந்து ஜஸ்ட்டு ரீப்ரிண்ட் கார்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்ன எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லுது. ஆதாரில் பேர் எப்படி இருக்கோ அந்த பேர் அப்படியே என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. அடுத்து பேன் நம்பர் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஓகேங்களா. பேன் கார்டில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 நம்பர் வந்து இருக்கும், 10 கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கலில் இருக்கும். அடுத்து வந்து இருக்கிற 4வது கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்களா, கம்பெனி பேனா, இல்லை ட்ரஸ்ட்டாக, இந்த மாதிரி எது அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பர் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். 5வதாக வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டில் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் நேமில் என்ன பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேருடைய எழுத்து இந்த 5வது எழுத்தாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகியிருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் நேமில் என்ன நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேருடைய எழுத்து 5வது எழுத்தாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். மற்ற எந்த நம்பரும் நம்ம வந்து கன்சல்ட் பண்ண தேவையில்லை. பேன் கார்டில் 5வது எழுத்து என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்சல்ட் பண்ணி ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணுறது பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது நான் ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பேன் வெரிஃபிகேஷனில் பேன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்துச்சுன்னா அதில் வந்து ஃபஸ்ட் நேம் என்ன இருக்குது, லாஸ்ட் நேம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும். ஃபஸ்ட் நேமில் கொடுத்தது முதலாகவும் லாஸ்ட் நேம் கொடுத்தது அடுத்த பேராகவும் இருக்கும். கேண்டிடேட்டோடைய பேர், அப்ளிகேண்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா 2வதாக வருது அப்ளிகேண்டோட பேருன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பேன் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டோம். பேன் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுறோம். ஜெண்டர் என்னவோ அந்த ஜெண்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆதார் இ-சைன் மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து இங்கே சப்மிட் அப்படின்றது கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? சப்மிட்னு கொடுத்துட்றோம். கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். நம்ம சப்மிட் பட்டனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேன் நம்பரும் நேம் ஆஸ் பர் ஆதார் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்புறம் லாஸ்ட் நேமு, ஃபஸ்ட் நேமு இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். டேட் ஆஃப் பர்த்லாம் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் ஜெண்டர் கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு பார்த்துக்கோங்க. இதில் இந்த ஸ்டார் கொடுத்தது மெயினாக நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் நேம் பார் சர் நேம்ன்றது முன்னாடி இருக்கும், ஃபஸ்ட் நேம் இங்கே இருக்கும், மிடில் நேம் இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் நேம்ன்றது கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டில் 5வது எழுத்து என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி லாஸ்ட் டைம் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க.
இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேன் கார்டு வெரிஃபை பேனுன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான உடனே டேட்டா பர்த் எல்லாமே கரெக்டாக கொடுத்த உடனே நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மதர் நேம் 2 வாட்டி நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் டைமில் தான் என்ட்ரி பண்ணணுங்க. சரிங்களா, இந்த லாஸ்ட் டைமில் தான் ஃபாதரோட பேர் என்ட்ரி பண்ணணும். அதே போல் மதரோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைமில் என்ட்ரி பண்ணணும். 2 வாட்டி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும், மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபாதர் நேம் ரீஎன்டர் ஃபாதர் நேம் அப்படின்னு சொல்லி, அதே போல் மதர் நேம் ரீஎன்டர் மதர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு யாருடைய பேர் வந்து பேன் கார்டில் பிரிண்ட் ஆகணும், ஃபாதர் ஆர் மதர் ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் 93 வந்து பார்த்தீங்கன்னா டியூ ஹேவ் சிங்கிள் பேரண்ட் சைல்டு அப்படின்னு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். அதில் நோ தான் கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இது நோ தான் செலெக்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம அது எதுவுமே பண்ண வேண்டாம். அதே போல் ஃபாதர் நேமும் டிஃபால்ட்டாகவே செலெக்ஷன் ஆகிருக்கும், அதுவும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஃபாதர் நேம் 2 வாட்டி என்ட்ரி பண்ணணும், மதர் நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஸ்டெப்பை கிளிக் பண்ணி அடுத்தது போயிடலாம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டியூ யூ ஹேவ் எனி ஃபிசிக்கல் கார்டு அப்படின்னு கேட்கும். ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும்னா எஸ், டிஃபால்ட்டாக நீங்கள் எஸ் தான் கொடுத்தாகணும். ஆதாரில் லிங்க்கில் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுக்கணும், ஏன்னா இதில் வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, ஒர்க்கிங்கில் இருக்கிற இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுத்துடணும். அப்புறம் டின் நம்பர் நம்மளுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ரெசிடென்சியாக ஆஃபீஸான்னு கேட்டிருப்பாங்க, நம்ம ரெசிடென்சி கொடுத்துட்டு அட்ரஸும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் இதெல்லாம் எதுக்கு நம்ம டிக் அடிக்கிறோம்னா இதெல்லாம் கரெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்துடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ண பழைய கார்டுனாலும் சரி, ஒயிட் கார்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா அவங்க எந்த கடையில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கடையோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே போட்டுருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் காப்பி எடுக்கணுன்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இல்லாதனால உங்களுக்கு வந்து கார்டு வந்து எடுக்க முடியாது, ரீப்ரிண்ட் அப்ளை பண்ணாலும் முடியாது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுறோம். அட்ரஸ் பின்கோடு இதெல்லாமே கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம கொடுத்துட்றோம். ஓகே, அடுத்ததான் நம்ம வந்து ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்ம கொடுத்துட்றோம். ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த்துக்கு நம்ம வெவ்வேறு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 200 DPI ரீசொல்யூஷனில் வந்து 50 KBக்குள்ளே ஃபோட்டோவும் JPG ஃபார்மேட்லேயும், அதே போல் 200 DPI ரீசொல்யூஷனில் 50 KBயில் சிக்னேச்சரும் அப்லோடு பண்ணணும். அப்புறம் நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் ஆதாரும் பேன் கார்டும் பர்த் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸும் வைக்கிறேன். அது வச்சுட்டு ப்ளேஸ் எங்கன்னு கொடுத்துட்டு நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் எல்லாமே 300 KBக்குள்ளே PDF ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோடு பண்ணிவிட்டு அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்லோடுன்னு வரும். அது ஆப்ஷன் கொடுத்த உடனே நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டாக்குமெண்ட் அப்லோடு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே அப்ளிகேஷனில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஃபில் பண்ணீங்களோ அது ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு காட்டிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறது, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் கொடுக்குறது, இமெயில் ஐடி இது எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸும் செக் பண்ணிக்கோங்க, அட்ரஸ் பின்கோடு இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இசைன் ஆப்ஷனுக்கு மூவ் ஆகும். இப்போது இசைன் பேஸ் பண்ணி தான் 2 விதமாக பண்ணலாம். கஸ்டமர் வந்து உங்கள் பிளேஸில் இருக்காங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் வந்து அது முடிச்சிக்கலாம், இசைன் முடிச்சிக்கலாம். நான் ஓடிபி பேஸ் பண்ணி நான் முடிக்க போகிறேன். ஓடிபி பேஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இசைன் மெத்தடுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் கஸ்டமருடைய ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தா கஸ்டமருக்கு வந்து போகும். அந்த ஓடிபியை கொடுத்து வெரிஃபை அப்படின்னு நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு இசைன் முடிஞ்சது சப்மிட் ஆகிடும். இது முழுக்க இசைன் மெத்தடில் நம்ம பண்ணுறது. எந்த விதமான டாக்குமெண்ட்டும் யாருக்கும் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. இது பண்ணாலே போதும், நம்ம கரெக்ஷன் கார்டு ஒரு 20 நாளில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம முடிக்கலாம். இப்போ ஓடிபி நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுக்குறோம். சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நம்மளுக்கு வந்து வந்தோடனே நம்மளுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமருக்கு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் நம்ம ட்ராக் பண்ணி நம்மளுடைய
பேன் நம்பர் என்ன, பேன் கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே இந்த வீடியோவில் டவுட் இருக்குன்னாலும் அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.